ஹலோ கைஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக காமர்ஸ் வந்து நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பும் வந்துடும், அட்மின் பேனல் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து எப்படி இது பண்ணுறேன்னா வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் தான். இது வந்து லோ ப்ரைஸில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்டோ அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டு, டைம், டேட்டு, பேக்கேஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு பை நவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்டிங் ஆகிற மாதிரி. அடுத்து வந்து கேட்டகரிஸு, ஸ்டோர்ஸு எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதில் வந்து வியூ ஸ்டோரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி வெண்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க ஒரு 10-15 ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து பெர் இயர்லி பேக்கேஜுங்கிற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறது மூலிமா நீங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸே நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மல்டி வெண்டர் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம். அதாவது உங்களோட சுற்றி இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ கொடுக்கலாம். ஃபார்மசி, பேக்ஸ் கடைங்க, அது இல்லாமல் கிளாத்திங், ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் நான் வந்து சுற்றி இருக்க எல்லா கடைகளையும் நான் வந்து இதில் லிங்க் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து ஒரு 3-4 டெலிவரி பாய்ஸை போட்டு எனக்கு ஆர்டர் வருது. அதை வந்து சேம் லைக் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி சேம் லைக் நம்ம வந்து அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போகலாம். ஸோ அப்படி கொண்டு போகிறப்போ ஸோ உங்களுக்கும் இதில் வந்து சர்டைன் கமிஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து டெலிவரி சார்ஜ் போகும். அது இல்லாமல் டேரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து ஷாப்புக்கு போகும், ஷாப் ஓனர்ஸ்க்கு போகும். ரிமைன் இருக்க கமிஷன்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் நல்ல ஒரு கமிஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதோட ஓனருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது. டெலிவரி பாய்ஸ் கஷ்டப்பட்டு டெய்லியுமே வேலை செய்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஸ்விக்கியோட ஓனர் என்ன பண்ணுறாருன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த அவங்க ஷாப்பில் ஷாப்பில் வந்து இருக்கிற அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை வச்சு அவங்க வந்துட்டு அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஷாப் ஓனருக்கு டெய்லியுமே ஒரு கமிஷன், ஒரு சிஸ்டமாக ஒரு இடத்துல வந்து ஒரு அமௌண்ட் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கு, அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஓகேவா? டெலிவரி சார்ஜுங்கிறது செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஷாப்ஸை வந்து கொண்டு வந்து அவங்க வந்து லொக்கேஷனை வந்து வச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் நான் வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா ஸ்டோர்ஸையும் வந்து நான் லிங்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரமோஷன் கொடுத்தனா போதும். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஆர்டர்ஸ் வரும். அதை வந்து டெலிவரி பாய்ஸ் வந்துட்டு முடிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு கமிஷன் நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான அட்மின் பேனல் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இதோட அட்மின் பேனல். அதாவது அந்த வெப்சைட்டையோ இல்லைனா வந்து அந்த ஆப்பையோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு லாகின். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டோட்டல் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, டோட்டல் செல்லர்ஸ் எவ்வளோ பேர், எத்தனை ஸ்டோர்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸை வந்து இதில் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணி டெலிவரி பாய்ஸ் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸு, எத்தனை டெலிவரி மேன்ஸ் இருக்காங்க இதில் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டோட்டல் ஏரியாஸ் மீன்ஸ் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் நம்ம வந்து கவர் பண்ணி ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து எத்தனை ஆர்டர்ஸ் இதாகிருக்கு, எவ்வளோ டோட்டல் இதாகிருக்கு, அது இல்லாமல் உங்களோட கமிஷன் என்ன, ஓகேவா? டோட்டல் கமிஷன் என்ன, எத்தனை வித்ட்ரா கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேராக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து செட்டப் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? பெருசாக வந்து ரொம்ப நாளில் டைம்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம வித்தின் ஒரு 4 to 5 டேஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட இது ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, கேட்டகரிஸு, பிராண்டு, செல்லர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து செல்லர்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து செல்லர்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செல்லர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு செல்லர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன இருக்குன்னா எத்தனை ஸ்டோர்ஸ் நீங்கள் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் வேலெட்டு, ட்ரான்சாக்ஷனு, டெலிவரி பாய்ஸ் லிஸ்ட்டு, கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப் டு டேட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து கேட்வே, அதாவது இதில் வர பேமெண்ட் கேட்வே கூட நீங்களே எடிட் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஏரியா செட்டப்பில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஸோ இந்த ஏரியாஸை மட்டும் நான் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல
மட்டும் ஏரியா ஆட் ஏரியான்னு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனோ அதை வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் இல்லை ஆப் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு டைப்பில் ஏதாச்சும் வேணும்னா கூட நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது லோ ப்ரைஸில். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.